ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தி மேஜிக்கல் எஃப்எஃப் தமிழ். இது வியோட ஒரு 5 ஷாட் தான். இந்த ஸ்டோரியோட டைட்டில் என்னென்னா குட் பாய் டர்ன்ஸ் டு பேட் சிஇஓ. இதோட பார்ட் 2 வீடியோ தான் இது. இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட்டில் நீங்கள் வீக்கிட்ட சொல்லாமல் கூட கேபினுக்கு வந்து தூங்கியிருப்பீங்க. இப்போது ப்ரெசண்ட்டில் தான் பார்ப்போம். நீங்கள் ரொம்ப நேரமாக படுத்திருக்கிறத பார்த்து மின்ஷாவும் ஒயன் எழுந்தி ஒயன் எவ்வளோ நேரம் படுத்திருப்ப, சரி வா நம்ம கேன்டீனுக்கு போகலாம், நீ இதையே நினச்சிட்ருக்காத அப்படின்னு உங்களை எழுப்புறா. நீங்களும் கேன்டீன்னு சொன்னதும் சரி வா கேன்டீனுக்கு தானே போகலாம் அப்படின்னு சொல்லி வந்திருப்பீங்க. கேன்டீனுக்கு நீங்கள் எல்லாம் வந்திருப்பீங்க. அப்போ மியூரி தான் அங்கே உட்காந்துருந்துருப்பாங்க. நீங்கள் மியூரி பிளேஸில் போய் உட்காந்துக்கிட்டு சேடாக அப்படியே ஜூஸ் குடிச்சிட்ருக்கீங்க. இப்போ மியூரி தான் கேட்குறா, என்ன ஒயன் சேடாக இருக்க, எதுவுமே வந்ததுலேருந்து பேசலை அப்படின்னு கேட்குறா. அதுக்கு மின்ஷா தான், அதை ஏன் கேட்குற அப்படின்னு நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதெல்லாம் மியூரி கேட்டுட்டு வி அப்படியா பண்ணான், இப்போ கூட அவன்கிட்ட நான் பேசிட்டு தான் வரேன், நல்லா தானே என்கிட்ட பேசினான், நான் கூட வரும்போது யோசிச்சுட்டு வந்தேன், இவ்வளோ ஸ்வீட்டாக பேசுகிறான் அப்படின்னு யோசிச்சுட்டு வந்தேன், நல்ல பையனாக இருக்கானே அப்படின்லாம் நினச்சேன் அப்படின்னு சொன்னதும் நீங்கள் மியூரியை முறைச்சிட்டே, ஓ அவன் நல்ல பையனா, இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன், நீ என் ஃப்ரெண்டா இல்லை அவன் ஃப்ரெண்டா, எல்லாரும் அவனுக்கே சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை அவன் நல்லா பேசினானே அதனால அப்படி சொன்னேன், அதில் என்ன இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறா. நீங்களும் ஓகே அவன் நல்ல பையன், ரொம்ப ரொம்ப நல்ல பையன், நான் தான் கெட்ட பொண்ணு, நான் சொல்கிறதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை ஒயன் நீ சொல்கிறதெல்லாம் பொய்யின்லாம் சொல்ல, நீ சொல்கிற அவன்கிட்ட நல்லா பேசினான் அதை சொன்ன அவ்வளோதான் அப்படின்னு அவள் சொல்கிறா. நீங்களும் சரி விடு, அந்த டாப்பிக்கே விடு, நான் இப்போ மைண்ட் ஃப்ரெஷ் ஆகணும்னு நீங்கள் வந்திருக்கேன், அதை பற்றியே பேசாத அப்படின்னு சொல்லிகிட்ருக்கீங்க. மியூரியும் அந்த டாப்பிக்கை விடாமல், சரி நான் இப்படி சொன்னதுக்கே இப்படி சொல்கிறேன், நீங்கள் மேடம் மார்னிங் என்ன சொல்லிகிட்டு இருந்தீங்க, லவ் பண்ணுறேன், ப்ரப்போஸ் பண்ண போகிறேன், பிளா 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 அப்படிலாம் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த பக்கம் ஜிமின் போயிருப்பார். அவர் அப்படியே வந்து லவ் பண்ணுறேனா, யாரை லவ் பண்ணுறா, யாரை லவ் பண்ணுறா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நீங்கள் அது ஒன்றும் இல்லை ஜிமின், மியூரி அவங்க லவ் பண்ணுறாங்கல்ல, லவ் லைஃப்லாம் எப்படி போகுதுன்னு நான் கேட்டேன், அதுக்கு தான் அவள் சொல்லிகிட்டு இருந்தா, அவங்க ரொம்ப லவ் பண்ணுறோம், எங்கள் லவ் லைஃப் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னான், அதான் அப்படின்னு சொல்கிறீங்க, சமாளிக்கிறீங்க. நீங்கள் சமாளிச்சுட்டு திருன்னு முழிச்சிட்டு இருக்கீங்க. அவரும் என்னென்னு திருன்னு முழிக்கிற அப்படின்னு ஜிமின் கேட்குறாரு. நீங்கள் இங்கே இருந்தால் ஏதோ சொல்லிடுவீங்க, மாட்டிப்பீங்க அப்படின்னு, சரி நான் ஃபுட்டு வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு எழுந்திரிச்சு திரும்பி பார்த்தா அங்கே மிஸ்டர் கிம், அப்புறம் அவங்க பின்னாடி ஒரு 4-5 செக்ரட்டரி இவங்கெல்லாம் வந்துட்டுருக்காங்க. அவங்கள பார்த்ததும் ஐயோ இல்லை நான் இப்போ போகல அப்படின்னு திரும்ப உட்காந்துடுறீங்க. அப்போ ஜிமின் உங்களை பார்த்துட்டு, என்ன ஒயன் வியை பார்த்து பயப்படுறியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் என்ன பயமா எனக்கா, வியை பார்த்தா, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது, நான் சரி அங்கே ரஷ்ஷாக இருக்கே எதுக்கு இப்போ போகணும் அப்படிங்கிற மாதிரி உட்காந்தேன், இதில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓ தெரியுது உன் முகத்துலையே நல்லா தெரியுது அப்படின்னு ஜிமின் சொல்லிட்டு உட்கார்றாரு. உட்காந்ததும் நான் ரொம்ப நாளாக தனியாக சாப்பிட்டுட்டு இருந்தேன், இப்போ நீங்கள்லாம் வந்துட்டீங்களா, இனி உங்கள் கூட தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுறாரு. நீங்களும் சரின்னு சொல்லிட்டு ஜிமினை தான் பார்க்குறீங்க. ஜிமினும் உங்களை பார்த்து வீக்கிட்ட பேசுனியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் பேசினேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சலிப்பாக சொல்கிறீங்க. அவரும் என்ன இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டுகிட்டே மியூரியை பார்க்குறாரு. மியூரியும் உன் ஃப்ரெண்டு தான் என் ஃப்ரெண்டை அழ வச்சிட்டானே, அப்புறம் எப்படி அவள் நல்லா இருப்பா, சேடாக தான் இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் ஐயோ உளறிட்ட, ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்குறீங்க. அவரும் உங்களை பார்த்துட்டு என்ன வயன்னு சொல்கிறாங்க, அழுதியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் ஆமாம் அப்படின்னு ஹெட் நோட் பண்ணுறீங்க. ஏன் அழுத, எதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அப்படின்னு சொல்லி நடந்ததெல்லாம் சொல்கிறீங்க. நான் ரிசைன் பண்ணலான்னு தான் இருக்கேன், இன்னும் நான் போய் கேட்டேன்னா அவன் 5 lakhs கொடுக்கணும் அப்படின்ட்டான், அதனால தான் இன்னும் இங்கே இருக்கேன், இல்லைன்னா நான் ரிசைன் பண்ணிட்டு எப்போயோ போயிருப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிமினும் அதெல்லாம் ரிசைன் பண்ணுற அளவுக்கு பெரிய விஷயம்லாம் கிடையாது, அவன்கிட்ட பேசினா சரியாகாதா அப்படின்னு அவன் கேட்குறான். நீயும் தெரிஞ்சுட்டே இப்படி பேசுகிற,
அப்படி சொல்கிறீங்க. அவனும் இல்லை ஒயன், அவன் அப்படிலாம் கிடையாது, அவன் உன்னை பற்றி தப்பாக நினச்சிட்ருக்கான், நீ அது என்னன்னு கேட்டு சரி பண்ணாலே எல்லாம் சரியாகிடும் அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் தப்பாக நினச்சிட்ருக்கானா, என்ன தப்பாக நினைக்க என்ன இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டே உட்காந்துருக்கீங்க. அப்புறம் திரும்ப நீங்கள் சொல்கிறீங்க, இல்லை அவன் தப்பாலாம் நினைக்கல, இதெல்லாம் அவன் ஆக்டிங் தான் பண்ணுறான், நமக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு நல்லா ஆக்ட் பண்ணான், இப்போ எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அது இதுன்னு சொல்லி நம்ம மைண்டை மாற்றுறான், அவ்வளோதான், என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னது கூட அந்த ஆக்டிங்கில் ஒரு பார்ட்டு தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமினும் அவன் என் ஃப்ரெண்டு, அவனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அவன் அப்படிலாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் உன் ஃப்ரெண்டு தான் என்னை இப்போ கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் போய் ஃபுட்டையாவது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருக்கிறீங்க. எழுந்திரிச்சு டேர்ன் பண்ணும்போது ஒரு பொண்ணு உங்களை வந்து இடிச்சிருப்பா. இடித்த வேகத்தில் நீங்கள் வி மேலேயே விழுந்திருப்பீங்க. ஆக்சுவலாக வி பேசிகிட்டே வந்திருப்பார் மிஸ்டர் கிம் கூட. நீங்கள் அதை பார்க்காம அவர் மேலேயே விழுந்திருப்பீங்க. நீங்கள் விழுந்த வர யார் மேலே விழுந்தீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியல. விழுந்துட்டு உங்கள் ஃபேஸ் வந்து அவரோட நெக்கில் இருக்கும். நீங்கள் அப்படியே லைட்டாக எழுந்திரிச்சு, அப்பா எதுவும் நமக்கு அடிப்படல அப்படின்னு எழுந்திரிச்சு அவரை பார்க்குறீங்க. பார்த்து ஷாக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷாக்கில் எழுந்திரிச்சு நிற்கிறாங்க. அங்கே மிஸ்டர் கிம்மும் ஒரு பக்கமாக போய் ஐயோ அப்படிங்கிற மாதிரி நிற்கிறாரு. வி எதுவுமே பேசியிருக்க மாட்டார், உங்களை அப்படியே பார்த்துட்டு இருந்திருப்பார். நீங்களும் உங்களை மறந்து அவரோட ஐயவே பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. ஒரு 2 மினிட்ஸ் கழித்து ரியலைஸ் பண்ணிவிட்டு ஐயோ விழுந்துட்டோமே அப்படின்னு சொல்லி எழுந்திருக்கிறீங்க. அவர் செஸ்ட்லேயே கை வச்சு எழுந்திருப்பீங்க. அவரும் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சிருப்பார். அவர் சைலண்ட்டாக அப்படியே நிற்கிறாரு எழுந்திரிச்சு. நீங்கள் சாரி வி, தெரியாமல் விழுந்துட்டேன் அப்படின்னு சொன்னதும் மிஸ்டர் கிம் ஷாக்காக பார்க்குறாரு. வி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரியும், இந்த பொண்ணுக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு பார்க்குறது. எல்லாருக்குமே கிம் தயாங் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க எல்லாருமே. ஆனால் நீங்கள் வீண் கூப்பிட்றத பார்த்து தான் அவருக்கு ஒரு மாதிரி புதுசாக இருக்குது. வியும் அவர் ஷர்ட்டெல்லாம் தொடச்சிட்டு அப்படியே போகிறாரு. எதுவுமே சொல்ல, நீங்கள் சாரின்னு கேட்டுட்ருப்பீங்க, எதுவுமே சொல்லாமல் போயிருப்பார். மிஸ்டர் கிம்மும் அப்படியே போயிருப்பாங்க, எல்லோரும் போயிருப்பாங்க. அங்கே இருக்க எல்லாருமே பார்த்துருப்பாங்க, கேன்டீனில் இருந்து எல்லோரும். இப்போது மின்ஷா தான் உங்கள் பக்கத்தில் வந்து ஒயன் ஏதாவது ஆச்சா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை எதுவும் ஆகலை அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு உங்கள் சேர்லேயே போய் உட்காடுறீங்க. சாப்பாடு வாங்க போகிறதுக்கு நல்ல தண்டனை அப்படின்னு சொல்லி உட்காந்துடுறீங்க. உட்காந்துட்டு ஜிமின் தான் சொல்கிறாரு, என்ன ஒயன் லவ் இல்லைன்னு சொல்லிட்டு கடைசியில் அவன் மேலேயே போய் விழுவுறியம்மா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஐயோ நீ வர ஏண்டா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்போயாவது போய் நான் சாப்பாடு வாங்கிட்டு வரேன், பசிக்குது அப்படின்னு சொல்லி ஃபுட்டை வாங்கிட்டு வந்து சாப்பிட்றீங்க. எல்லோரும் சாப்பிட்றீங்க, பேசி சிரிச்சுட்டு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வைப் இருக்கும், ரொம்ப நாள் பேசாமல் இருந்துட்டு இப்போ பேசுகிறதும். நீங்களும் ஜாலியாக எப்பயும் இல்லாமல் எல்லாத்தையும் மறந்து கொஞ்சம் ஜாலியாக சிரித்து பேசி சாப்பிட்டுட்ருக்கீங்க. சாப்பிட்டு முடித்ததும் உங்கள் கேபினுக்கு போயிருப்பீங்க. இப்போ நீங்களும் மின்ஷாவும் தான் போயிருப்பீங்க. மின்ஷா உங்ககிட்ட, இல்லை அவன் ஏதோ தப்பாக நினச்சிருக்கான் உன்னை பற்றி, நீ போய் பேசுனா சரியாகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நான் எத்தனை தடவை சொல்லிட்டேன் மின்ஷா, அவன்கிட்ட பேசுகிறதுக்கு சான்ஸே இல்லை, அவன்கிட்ட நான் பேச போனாலே ஐயோ வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க அவன் உங்கள் பக்கத்தில் வர்றது இதெல்லாம் பார்த்துட்டு, ஐயோ போனாலே அவன் பக்கத்தில் வருவான், ஏதாவது பண்ணுவான், அப்புறம் எப்படி பேசுகிறது, உங்களுக்கு பேசவே அவங்ககிட்ட போனால் மறந்துடுது, அதனால் அது எதுவும் அவகிட்ட சொல்லலை, நான் கிட்ட வந்தது அது எதுவும். நீங்களும் அவகிட்ட மறைச்சிட்டு இல்லை விடு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறீங்க. இப்போது மார்னிங் வந்த சேம் லேடியே வந்திருப்பாங்க. வந்து உங்ககிட்ட மிஸ் ஒயன் உங்களை சார் கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. நீங்களும் திரும்பியும் கூப்பிட்டான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. போனதும் டோரை நாக் பண்ணுறீங்க. கமின் அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. நீங்கள் போயிட்டு சாரி நான் தெரியாமல் தான் விழுந்தேன், அதுக்கு எதையும் ஸ்டோரியெல்லாம் க்ரியேட் பண்ணிகிட்ருக்காத அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்ன ஒயன் மரியாதை குறையுது, இந்த மாதிரிலாம் உன்னோட சார் கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் சாரி சார் தெரியாமல் விழுந்துட்டேன், இதுக்காக எந்த ஸ்டோரியும் க்ரியேட் பண்ணாதீங்க அப்படின்னு அமைதியாக சொல்கிறீங்க. அவரும் ஒரு மாதிரி ஸ்மிர்க் பண்ணிகிட்டே, ஆமாம் நான் உங்களை செக்யூரிட்டின்னு தானே சொன்னேன், நீங்கள் எப்படி அந்த கேபினில் போய் உட்காரலாம்,
இனி உங்களுக்கு கேபின் அங்கே இல்லை இங்கே அப்படின்னு சொல்லி அவர் பக்கத்துலேயே ஒரு கேபினை வைக்கிறாரு. அது ஆக்சுவலாக அவர் உங்களை பார்க்குற மாதிரி அவர் எப்பயுமே உங்களை பார்த்துட்ருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வச்சுருப்பாரு. ஆனால் அவர் வெளியே மட்டும் கோல்டாக நடிச்சிட்ருக்காரு. நீங்களும் மின்ஷுவா கூடயாவது ஒழுங்காக உட்காந்துட்டு இருந்தோம், இப்போ அதுவும் இல்லை இங்கேயா அப்படின்னு யோசிச்சுட்டே உங்கள் கேபின் எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சிட்ருக்கீங்க. வச்சிட்ருக்கும் போதே விமன் தான் உங்களை பார்த்து வந்திருப்பார். வந்ததும் என்ன என் திங்ஸ் எல்லாம் எங்கே கொண்டு போயிட்டுருக்க அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் உன் ஃப்ரெண்டு தான் என்னை செக்ரட்டரியாக மாற்றிட்டான்ல, அதான் என் கேபினுக்கு எல்லாத்தையும் எடுத்து போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன சொல்கிற அப்படின்னு அவரும் கேட்குறாரு. ஜிமினுக்கு ஆக்சுவலாக தெரியாது, இப்போ தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் சொல்லி தான். சரி கேபின் தான் எங்கே அப்படின்னு ஜிமின் கேட்குறாரு. நீங்களும் அது வியோட ஆஃபீஸ்க்குள்ளே அப்படின்னு சொல்கிறீங்க. உடனே ஜிமின் சிரிச்சிட்டே லவ்ஸா நடத்துங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் ஏன்டா நீ வர அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே உங்கள் வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இப்போது நீங்கள் எல்லா திங்ஸையும் ஷிஃப்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு என்ன ஒர்க் பண்ணுறது என்ன அதெல்லாம் எதுவும் தெரியல, எதுவும் சொல்லவும் இல்லை. ரொம்ப நேரமாக உட்காந்துருந்துருப்பீங்க. சரி போய் வீக்கிட்டேயே கேட்கலாம் அப்படின்ட்டு வீக்கிட்டேயே கேட்க போகிறீங்க. வீக்கிட்ட போய் நிற்கிறீங்க. அவரும் என்ன அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் சார் நான் எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணிட்டேன், என்ன ஒர்க் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. கேட்டதும் அவர் ஒரு ஐப்ரோவை மட்டும் ரைஸ் பண்ணிட்டு ஒர்க்கா, சரி போய் டீ போட்டு எடுத்துருவாங்க அப்படின்னு திரும்ப சொல்கிறாரு. நீங்களும் நினச்சேன் இங்கே வரும்போதே இதான் சொல்லுவான்னு, ஓகே அப்படின்ட்டு ஒரு மாதிரி டென்ஷன்லேயே போகிறீங்க. போயிட்டு வந்ததும் டீலாம் இந்த தடவை கரெக்டாக போட்டு எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. வந்துட்டு வீக்கிட்ட கொடுக்குறீங்க. அவரும் வாங்கிட்டு ஒரு சிப் பண்ணி உங்களை பார்க்குறாரு. பார்த்ததும் நீங்கள் ஓகே நெக்ஸ்ட் டைம் போக சொல்ல போகிறான் கண்டிப்பாக அப்படின்ட்டு நீங்களே கேட்டுறீங்க. என்ன திரும்ப வேறு போட்டு எடுத்துகிட்டு வரணுமா சார் அப்படின்னு கேட்குறீங்க. அவரும் இல்லை அப்படின்னு ஹெட் நோட் பண்ணிட்டு, சரி செல்ஃபில் நிறைய டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கும், அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து இன்றைக்குள்ளே ரெஃபர் பண்ணுங்கள், இன்னும் 1 ஹவரில் நீங்கள் அந்த இதை சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. நீங்களும் அதை பார்த்துட்டு சார் இதெல்லாம் எப்படி இவ்வளோ இருக்குது, எப்படி ரெஃபர் பண்ண முடியும், அதுவும் நீங்கள் 1 டே கொடுத்தா கூட பிரச்சனை இல்லை, நீங்கள் ½ டேயில் ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் ½ டேன்னு சொல்லமா 1 ஹவர்னு சொன்னேன், 1 ஹவருக்குள்ளே கொடுத்துங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் 1 ஹவர் கூடலாம் கொடுக்கவே முடியாது சார், எப்படி சார் அப்படின்னு சொல்கிறீங்க. நோ ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீங்களும் ஹெட் நோட் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி உங்கள் கேபினுக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறீங்க. போகும்போது எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் என் கேபினுக்கு தான் சார் அப்படின்னு சொல்கிறீங்க. வியும் நோட் பண்ணிட்டு கேபினுக்கு போகிறீங்களா, ஃபைலெல்லாம் இங்கே வைங்க, வச்சு ஃபைல் எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணிவிட்டு உங்கள் கேபினுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக அவர் என்ன சொல்லுவார்னா, நீங்கள் ஃபுல்லாக எல்லா ஃபைலையும் எப்போ முடிக்கிறீங்களோ அப்போ தான் உங்கள் கேபினுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். நீங்களும் டென்ஷனில் ரொம்ப டென்ஷன் ஆகிருப்பீங்க. ஆல்ரெடி டீ வேறு போட்டு வர சொல்கிறான், இது வேறு சொல்கிறான் அப்படின்னதும் சரி இருக்கேன் அப்படின்னு சொல்லி உக்காந்துருப்பீங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி கத்திகிட்டே உட்காந்துருப்பீங்க. வியும் உங்களை பார்த்து டென்ஷன் ஆகுறியா, ஆகு அப்படின்னு சொல்லி அவர் உங்களை பார்க்குறாரு. நீங்களும் அந்த கவுச்சில் போய் உட்காந்துடுறீங்க. உட்காந்ததும் உங்கள் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஃபுல்லாக ரெஃபர் பண்ணிகிட்ருக்கீங்க. வியும் உங்களையே தான் பார்த்துட்ருக்காரு. அவர் ஒர்க் பண்ணுறாரோ இல்லையோ உங்களை பார்க்குறதே ஒரு ஒர்க்காக வச்சுட்டு பார்த்துட்ருக்காரு. அவ்வளோ பெரிய படிப்ஸ்லாம் இல்லை, ஆவரேஜாக தான் படிப்பீங்க. ஆனால் நல்லாவே படிப்பார், அது அவருக்குமே தெரியும். அதனால தான் நீங்கள் எதுவும் சொல்ல மாட்டீங்க, டென்ஷன் ஆவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒர்க்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாரு. இப்போது ப்ரெசண்ட்டில் நீங்கள் தான் உங்களை கூப்பிட்றாரு. நீங்களும் போய் என்ன சார் அப்படின்னு கேட்குறீங்க. வியும் டைமை பார்த்தீங்களா, 1 ஹவருக்கு மேலேயே ஆகிடுச்சு, ரெஃபர் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அவரையே பார்த்துட்ருக்கீங்க. அவரும் சரி கொஷின் கேட்கலாம் அப்படின்னு கொஷின் கேட்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் அந்த கொஷினுக்கெலாம் அந்தளவுக்கு ஆன்சர் தெரியாமல் திருன்னு முழிச்சிட்ருக்கீங்க. அவர் ரொம்ப நேரமாக அப்படியே 5 மினிட்ஸ் அமைதியாக இருந்து என்ன தான் சொல்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்திருப்பார். நீங்கள் அமைதியாகவே இருந்துகிட்டு இருந்ததும் அவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிருக்கும். அவர் உங்களை வேணும்னு ஹர்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக
ஃபைல்ஸை அப்படியே தூக்கி போட்டிருப்பாரு. உங்கள் மேலெல்லாம் தூக்கி போட்டிருக்க மாட்டார், உங்கள் பக்கத்தில் தான் தூக்கி போட்டிருப்பாங்க. ஆனால் அதுவே உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகியிருக்கும். இப்படிலாம் பண்ணவே மாட்டான், இப்போ என்ன புதுசாக இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், அதுவும் இல்லாமல் அவனுக்கு தெரியும்ல நான் சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் ஹர்ட் ஆவேன் அப்படின்னு, அவன் ஏன் இப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு யோசிச்சுட்டு உங்களுக்கு ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். ஆனால் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு அவர் முன்னாடி அழக்கூடாது அப்படின்னு நின்றுட்டுருப்பீங்க. அவரும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு வேலை சொன்னால் அதை கூட ஒழுங்காக பண்ண மாட்டியா அப்படிங்கிற மாதிரி ஹார்ஷாக கேட்டிருப்பாரு. நீங்கள் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறது அவருக்கே தெரிஞ்சிருக்கும். அவர் ஃபீல் பண்ணிட்டு சரி இப்போ நீ போ அப்படின்னு சொல்லி உங்களை விட்டுறாரு. நீங்களும் அந்த கவுச்சில் போய் அப்படியே உட்காந்துருப்பீங்க. அந்த கவுச் டைரெக்டாக பாயிண்ட் பண்ணியிருக்காது, டைரெக்டாக இருக்காது, திரும்பி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அவர் பார்க்காத நேரமாக பார்த்து ரொம்ப அலறீங்க. அந்த சவுண்ட் வீக்கே கேட்குது, அந்த மாதிரி அலறீங்க. ஆனால் அவர் எதுவும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சொல்லலை. அவரும் கண்டுக்காமல் அப்படியே உட்காந்துருக்காரு. நீங்கள் அழுதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரொம்ப அமைதியாக இருந்திருக்கும். வியும் என்ன அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்திருப்பார். வந்து ஒரு 2 ஸ்டெப் தள்ளி தான் நின்றுருப்பார். உங்கள் பேக்லேருந்து கூப்பிட்ருப்பாரு, ஒயன் அப்படின்னு கூப்பிட்ருப்பாரு. நீங்கள் எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்காம அப்படியே உட்காந்துருக்கிறத பார்த்ததும் ஏதாவது ஆயிடுச்சோ என்னமோ அப்படின்னு சொல்லி உங்களை ஃபேஸ் பண்ண மாதிரி வந்து நிற்கிறாரு. நீங்கள் நல்லா தூங்கியிருப்பீங்க. அழுதது உங்கள் கண்ணில் நல்லா வீங்கியிருக்கும். அழுது வீங்கி அப்படியே படுத்துருந்துருப்பீங்க, அதுலேயே தூங்கியிருந்திருப்பீங்க. அவரும் யோசிக்கிறாரு, ஷோ என்ன பண்ண, உன்னால் இப்போ ஒயன் பாரு இந்த நிலமையில உட்காந்துருக்கா, அவளை ஹர்ட் பண்ணணுன்னு நினச்சா அவளை விட நான் தான் அதிகமாக ஹர்ட் ஆகுறேன் அப்படின்னு அவருக்குள்ளேயே பேசிட்டு உங்களையே பார்த்துட்ருக்காரு. ஒரு 10 மினிட்ஸ் பக்கம் உங்களை பார்த்துருப்பாரு. அப்புறம் திடீர்னு வந்து அப்படியே உங்களை ஃபேஸ் பண்ண மாதிரி உங்கள் கவுச்லேயே உட்காந்துருப்பாரு. நீங்கள் உங்களுக்கு எதுவும் ஃபீல் ஆகியிருக்காது, நல்லா தூக்கத்துலேயே இருந்திருப்பீங்க. உங்கள் பக்கத்தில் உட்காந்துருந்துட்டு உங்கள் ஐஸ், நோஸ், அப்புறம் உங்கள் சின், அப்புறம் உங்கள் காற்றுல பட்டு முடியெலாம் அசைஞ்சிட்டே இருக்கும் உங்கள் ஃபேஸில். அது உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். அதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஹேரெல்லாம் எடுத்து விட்டுட்ருக்காரு. அப்படியே உங்கள் ஐ லேஷஸ் எல்லாத்தையும் தொட்டு தொட்டு பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. எதையோ யோசித்து தான் சிரிச்சிட்ருக்காரு. பட் அந்தளவுக்கு எதுவும் வெளில காமிக்கக்கூடாது, அவள் எழுந்திரிச்சிட்டானா ஓவராக பண்ணுவா அப்படின்னு நினச்சிட்டு அவருக்குள்ளேயே எதையோ யோசிச்சிட்ருக்காரு. திடீர்னு என்ன நினச்சாருன்னு தெரில, உங்களை கிஸ் பண்ணியிருப்பார். உங்களுக்கு கூசியிருக்கும் ஃபஸ்ட்டுலாம் ஹேர் அட்ஜஸ்ட் பண்ணும் போது அப்போல்லாம். ஆனால் நீங்கள் சரி ஹேர் தானே, அது எப்பயும் அப்படி தான் வந்துட்ருக்கோம் அப்படின்னு கண்டுக்கிட்டு இருக்க மாட்டீங்க தூக்கத்துலேயே. ஆனால் கிஸ் பண்ணுறப்ப உங்கள் லிப்ஸ்லாம் வெட் ஆகிறத பார்த்து திடீர்னு உங்களுக்கு தூக்கம் போயிருக்கும். நீங்கள் எழுந்திரிச்சு பார்த்தா கிஸ் பண்ணிகிட்ருப்பாரு. உங்களுக்கு ஷாக்காக பார்த்துட்ருப்பீங்க. என்ன பண்ணுறது எதுவுமே தெரிஞ்சிருக்காது. ஏன்னா திடீர்னு நம்மளே எழுந்திரிக்கிறோம், யாரோ கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா நமக்கே ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் உங்களுக்கு ரொம்ப பதட்டத்தில் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஒரு மாதிரி ரியலஸ் ஆகிட்டு அப்படியே அவர் செஸ்ட்டில் கை வச்சு தள்ளி விட்டுருப்பீங்க. பிளாங்காக ஸ்பீச்லெஸ்ஸாக உங்களை பார்த்துட்ருக்காரு. அவர் என்ன நினைக்கிறாரு, ஐயோ ஓவராக பண்ணிட்டோம், என்ன பண்ணுற அப்படின்னு அவருக்குள்ளேயே யோசிச்சிருப்பார். எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியிருப்பார். பட் நீங்கள் எதுவுமே பேசாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பதட்டத்தில் அப்படியே போயிருப்பீங்க. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே வேகமாக போயிட்டு இருந்திருப்பீங்க. வியும் உங்களை கூப்பிட்றாரு, நீங்கள் அது எதுவுமே கேட்டிருக்க மாட்டீங்க, அப்படியே போயிருப்பீங்க. நீங்கள் வியோட ஆஃபீஸ் ரூம்லேருந்து பதட்டமாக வெளில வந்திருப்பீங்க. வந்ததும் அந்த ஆஃபீஸ் ரூம் வால்லையே சாஞ்சி உங்கள் லிப்ஸ் எல்லாம் தொடச்சிட்டு இருந்திருப்பீங்க. அங்கே கொஞ்சம் தூரம் தள்ளி மியூரி, மின்ஷா அண்ட் ஜிமின்லாம் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க உங்களை பார்த்துருப்பாங்க. பார்த்துட்டு ஒயின் தானே அது, எதுக்கு இப்படி வியர்டாக ஆக்ட் பண்ணிகிட்ருக்கா, என்ன பண்ணிகிட்ருக்கா அவள் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. நீங்கள் அவங்கள பார்த்துடுறீங்க. பார்த்ததும் ஐயோ இவங்க வர பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வாஷ்ரூம்குள்ளே ஓடிருப்பீங்க. வாஷ்ரூமில் போயிட்டு மிரரை தான் பார்க்குறீங்க. மிரர் பார்த்துட்டு உங்கள் லிப்ஸ் எல்லாம் டச் பண்ணி பார்த்துட்டு யோசிக்கிறீங்க, என்னை ஹர்ட்டும் பண்ணுறான், என்னை பிடிக்காத மாதிரியும் நடந்துக்கிறான், ஆனால் கிஸ்ஸும் பண்ணுறான், இதை நான் என்னன்னு நினைக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ப்ளஷ் ஆகுறீங்க. ப்ளஷ் ஆகிட்டே யோசிக்கிறீங்க, ஐயோ எனக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு பிடிக்கும்,
இல்லை லவ்வே பண்ணுறீங்க. பட் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், அவருக்கு உங்களை பிடிச்சிருக்கா இல்லையா? ஏன்னா அவர் ஃபுல்லாகவே உங்கள்கிட்ட ரூடாக தானே நடந்துட்டுருக்காரு. அதனால நீங்கள் இப்படி நினச்சிட்ருப்பீங்க. இந்த சைட் வீக்கும் அதே தான். அவர் உங்களை லவ் பண்ணியிருப்பார். இப்போயும் லைட்டாக பண்ணுற மாதிரி தான் இருக்குது. கிஸ் பண்ணதெல்லாம் வச்சா பார்த்தா கொஞ்சம் லவ் பண்ணுறாருன்னு தான் நினைக்கிறேன். பட் அவருக்குமே உங்களுக்கு டவுட் இருக்கும், அவர் உங்களை லவ் பண்ணுறாரா இல்லையா அப்படின்னு. இப்போது நீங்கள் மிரரை பார்த்துட்டு ப்ளஷ் ஆகிட்டே இருக்கும்போது மின்ஷா தான் வந்திருப்பா. நீங்கள் சோகமாக இருக்கீங்க, ஏதோ பதட்டத்தில் வந்தீங்க அப்படின்னு நினச்சிட்டு உங்களை கம்ஃபர்ட் பண்ணுறதுக்காக அவள் வந்திருப்பா. இங்கே வந்து பார்த்தா நீங்கள் ப்ளஷ் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்ததும் அவள் கேட்பா, என்னடி வெளில இருந்து வந்தப்பா அழுதுட்டு வர மாதிரி வந்த, கோவமாக வர மாதிரி வந்த, இங்கே வந்து ப்ளஷ் ஆகிட்டு இருக்க, என்ன தான் நடக்குது அப்படின்னு கேட்குறா. நீங்கள் ஒரு மாதிரி அவகிட்ட எல்லாத்தையும் சொல்கிறீங்க, தலையை குனிஞ்சிட்டே ஒரு மாதிரி ஷைனஸ்லேயே. இந்த சைட் ஜிமினும் மியூரியும் வீக்கிட்டேயே டைரெக்டாக சண்டைக்கு போயிருப்பாங்க. ஆக்சுவலாக நீங்கள் பதட்டமாக போகிறத பார்த்ததும் அவங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். தான் ஏதாவது பண்ணியிருப்பான் வயனை அப்படின்னு சொல்லிட்டு மின்ஷாவை உங்கள் கூட அனுப்பி வச்சுருப்பாங்க. இவங்க 2 பேரும் இந்த சைட் வீக்கிட்டே என்ன நடக்குதுன்னு கேட்கலாம் அப்படின்னு வந்திருப்பாங்க. வந்துட்டு வியோட ஆஃபீஸ் வெளில நின்று தான் மே கமின் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டதும் வியும் கமன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆல்ரெடி வியும் இதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்திருப்பார். என்ன இப்படி பண்ணிட்டோம், அவள் என்ன நினச்சிட்ருப்பா, அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்திருப்பார். இவங்கெல்லாம் வந்தது கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. ஐயோ ஏதோ சொல்லியிருப்பா போல் அப்படின்லாம் யோசிச்சுட்டு அவருக்குள்ளேயே ஏதோ சொல்லிகிட்ருக்காரு. இவங்க வந்ததும் ஜிமின் கேட்குறாரு, என்னடா மச்சான் ஒயனை என்ன பண்ண அப்படின்னு கேட்குறாரு. வியும் அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, அவங்கக்கிட்ட என்ன சொன்னான் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆக்சுவலாக அவர் போட்டு வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு யோசிச்சுட்டு கேட்டிருப்பாரு. ஜிமினும் அவள் எதுவும் சொல்ல, நான் அதனால தான் உன்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்போ வீக்கு அப்பா எதுவும் சொல்ல அப்படிங்கிற மாதிரி ஆகியிருக்கும். ஆக்சுவலாக உங்ககிட்ட மட்டும்தான் அப்படி பேசியிருப்பார் ரூடாக, மற்ற எல்லாருக்கிட்டேயும் நல்லா தான் பேசிகிட்ருக்காரு. ப்ரெசண்ட்டில் தான் அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னதும் ஜிமின் எதுவும் கேட்டிருக்க மாட்டார். ஆனால் மியூரியை கேட்டிருப்பாங்க. அவள் அப்புறம் எப்படி இப்படி போகிறா, சேடாக போய்கிட்டு இருக்கா, நீ எதுவும் பண்ணாமல் தான் அவள் அப்படி போகிறாளா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இல்லை நான் உண்மையாக எதுவும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. மியூரியும் ஏண்டா அவளை ரொம்ப கஷ்டப்படுத்தாத, நீ ஏதோ பண்ணியிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியுது, பட் அவள் ஒன்று லவ் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. வீக்கே ஷாக்காக இருக்கும். என்ன சொல்கிறீங்க, ஃபஸ்ட்டெல்லாம் லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு இருந்தா உண்மையாவா அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டெல்லாம் அவரை லவ் பண்ணல அப்படின்னு அவரை ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. அதனால தான் அவருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கோவமாக வந்திருக்கும். பட் நீங்கள் இப்போ லவ் பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்சதும் ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறாரு. ஓ அவளுக்கும் லவ் இருக்குது, ஆனால் நம்ம இப்போ இப்படி பண்ணிட்டோமே, ஆக்சுவலாக அவகிட்ட நல்லாவே பேசியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. மியூரியும் உங்களுக்குள்ளே என்ன நடக்குது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அது எதுவும் எனக்கு தெரியல, பட் நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்குது, அதை நீங்கள் பேசினாலே சரியாகிடும். அதை பற்றி எதையாவது நினச்சிட்டு எதையாவது பண்ணிகிட்ருக்காத அவள் ரொம்ப சாஃப்ட் டைப், அவளை ரொம்ப கஷ்டப்படுத்தாத, அவள் பாவம் ஆல்ரெடியே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு 2 பேரும் போயிடுறாங்க. வியும் யோசிக்கிறாரு, லவ் பண்ணுறாளா, உண்மையாவா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்திருப்பாரு. அப்புறம் ஏன் அவள் அப்படி பண்ணா அப்படின்னு ஃப்ளாஷ்பேக்கை பற்றி யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டே சரி நாளையிலேருந்து அவகிட்ட கொஞ்சம் ஒழுங்காக நடந்துக்க ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு விட்டுடுறாரு. நீங்களும் மியூரியும் தான் வாஷ்ரூம்லேருந்து வந்திருப்பீங்க. ஒரு மாதிரி சிரித்து பேசிகிட்டே வந்து எடுத்துருப்பீங்க. அப்போது உங்களை மியூரி பார்த்துட்டு, என்னடி இப்போ தான் சோகமாக போனால் உள்ளார அழுதுகிட்டே போகிற மாதிரி இருந்தது, இப்போ சிரிச்சுட்டு வெளில வரீங்க அப்படின்னு கேட்குறா. அப்போது மின்ஷாவும் நடந்த எல்லா உண்மையும் மியூரிக்கிட்ட சொல்கிறா. மியூரியும் இதான் நடந்துச்சா, இது தெரியாமல் நான் போய் வீட்டை சண்டை போட்டுக்கிட்டேனே அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஷாக் ஆகிட்டு, எதுக்கு போய் சண்டை போட்ட, அவன்கிட்ட எதுக்குடி போய் சண்டை போட்ட நீ அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு மியூரியும் உனக்காக தாண்டி போய் சண்டை போட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. எனக்காகவா, நான் நல்லா தானே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. மியூரியும் போய் உனக்கெலாம் போய் சண்டை போட்டேன் பார்த்தியா
அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து முறைக்கிறா. நீங்களும் சரி சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு வா போகலாம் அப்படின்னு கூப்பிடுறீங்க. எங்கே போகலாம் அப்படின்னு கேட்குறா அவ்வளோ கோவத்துலேயே. இல்லை வீட்டுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் வீட்டுக்கு தான் கிளம்புறீங்க. இப்போது நீங்கள் வீட்டுக்கு தான் வந்திருப்பீங்க. நீங்கள் வந்ததுமே உங்கள் அம்மா தான், செல்லம் வந்துட்டியா, எப்படி இருந்தது இன்றைக்கி ஃபஸ்ட் டே ஆஃபீஸ்லாம், நல்லா இருந்துச்சா, ஜாலியாக இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் எல்லாத்தையும் யோசித்து பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் அந்த லுக்லேயே உள்ளார போகிறீங்க. போனதும் உங்கள் அப்பா தான் ஹாலில் உட்காந்துருக்காரு. என்னம்மா ஒயின் வந்துட்டியா, ஜூஸ் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் ஜூஸா, என்ன ஜூஸ் அப்படின்னு பார்த்ததும் மேங்கோ ஜூஸா, மேங்கோஸ்னால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க உங்களுக்காக தான் ஆசையாக போட்டு வச்சுருப்பாங்க. நீங்களும் குடிச்சிட்டு என்ன இன்றைக்கி நல்லா தான் இருந்துச்சு, ஓகே பரவாயில்ல போணுச்சுப்பா அப்படின்னு சொல்லி அப்பாக்கிட்டேயும் பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள் தங்கச்சியும் வந்துடுறாங்க. அக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு ஒரு கிஸ் பண்ணிடுறா. பண்ணிவிட்டு உங்கள் பக்கத்தில் உட்காந்து எடு சாக்லேட் எடு, ஐஸ்கிரீம் எடு, எல்லாத்தையும் எடுங்க அப்படின்னு சொல்கிறா. நீங்களும் வாங்கிட்டு வந்திருப்பீங்க. அவள்கிட்ட கொடுத்துட்டு அவள் ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு எப்படி இன்றைக்கி ஸ்கூல் போச்சு அப்படின்னு கேட்குறீங்க. நல்லா தான் போச்சுக்கா அப்படின்னு சொல்கிறா. நீங்களும் சரின்னு சொல்லிவிட்டு அவள் நிறைய ஸ்கூலில் நடந்ததெல்லாம் சொல்கிறா. அதெல்லாம் கேட்டுகிட்டே உட்காந்துருக்கீங்க. ஒரு வழியாக நைட்டும் ஆகிடுது. டின்னர் சாப்பிட்றதுக்காக தான் உங்கள் அம்மா எல்லாத்தையும் ரெடி பண்ணுறாங்க. அப்பாவும் கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு உட்காடுறாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் அவள் கிஸ் பண்ணது, ஆஃபீஸில் நடந்தது, அது எல்லாத்தையும் நினச்சிட்டு ஒரு மாதிரி அப்போக்கப்போ சிரிச்சிட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் அப்பா அம்மாவும் நோட் பண்ணியிருப்பாங்க. பட் அந்தளவுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டே ஆஃபீஸ் போனால் அதனால கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கா போல் அப்படின்னு அவங்க நினச்சிட்ருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப நாளாக ஒர்க் கிடைக்காம இருந்திருக்கும். இப்போ தான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒர்க் கிடச்சிருக்கும். அதனால நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு அவங்க நினச்சிட்ருக்காங்க. இப்போது எல்லோரும் சாப்பிட்டுட்டு நல்லா சின்னதாக காமெடிலாம் பண்ணி ஃபன் பண்ணி சிரிச்சிட்டு சாப்பிட்டுட்டு உங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. நீங்களும் மியூரியும் ஒன்றா தான் படுத்திருப்பீங்க. உங்கள் ரூமுக்கு போனதும் மியூரி உங்ககிட்ட கேட்குறா, அக்கா நீங்கள் ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க, எதையோ யோசிச்சு சிரிக்கிறீங்க திடீர்னு, அப்புறம் உங்களுக்குள்ளேயே பேசிக்கிறீங்க, என்ன தான் நடக்குது அப்படின்னு கேட்குறா. நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவகிட்ட சொல்கிறீங்க. அக்கா நான் 7th படிக்கிறேன், எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கீங்களா அப்படின்னு அவள் சொல்கிறா. உனக்கு என்னடி தெரியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படி கேட்குறீங்க. கேட்டதாக அவள் ப்ளஷ் ஆகிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா சொன்னேன், சரி நீ படு அப்படின்னு சொல்கிறா. நீங்களும் இவள்கிட்ட கொஞ்சம் உஷாராக இருக்கணும் போல் அப்படிங்கிற மாதிரி படுத்துடுறீங்க. படுத்துட்டு யோசிக்கிறீங்க. உங்கள் ஃப்ளாஷ்பேக் தான் யோசிக்கிறீங்க. நீங்கள் காலேஜ் டைமில் இருக்கும்போது ஒரு சில விஷயம்லாம் நடந்திருக்கும். அதெல்லாம் பற்றி யோசிச்சுட்டு கொஞ்சம் ப்ளஷ் ஆகிட்டோம். சரி நாளைக்கு வீக்கிட்ட நம்மளே போய் சொல்லிடலாம் லவ் பண்ணுறோன்னு அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. திரும்பியும் உங்களை யூஜி பார்க்குறா. என்னக்கா இப்பயும் பேசுகிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாயி நீ படு அப்படின்னு சொல்லி அவளை தூங்க வச்சுட்டு நீங்கள் ஃப்ளாஷ்பேக்லாம் யோசித்து பார்க்குறீங்க. ஓகேடா, இதோட இந்த வீடியோ முடியுது. ஃப்ளாஷ்பேக்கை நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டோரி வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.